எல்லாருமே கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். எல்லாருமே கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். We need some live interaction. Thank you so much. Recording in progress. So dear friends, எல்லாருமே எழுதிருப்பீங்க உங்க குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்கன்றதை நீங்க எல்லாருமே எழுதிருப்பீங்க. Okay, so how many of you have written interest இல்லாம படிக்கிறாங்க? எத்தனை பேர்? share a heart symbol. இன்ட்ரெஸ்டே இல்ல மேம், என் குழந்தை படிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா ஹார்ட் சிம்பிள் ஷேர் பண்ணுங்க. படிச்சா டக்கு டக்குன்னு மறந்துடுறாங்க மேம். அகெயின் தம்ஸ் அப் ஷேர் பண்ணுங்க. எனக்கு படிக்க உட்கார வைக்கிறதுக்குள்ளார தலை சுத்திடுது. என் குழந்தை படிக்க உட்கார வைக்கிறதுக்குள்ள எனக்கு தலை சுத்திடுது. இஃப் இட்ஸ் சோ அகெயின் ஹார்ட் சிம்பிள் ஷேர் பண்ணலாம். ஓகே, so dear friends, next few questions are little specific. இல்ல எத்தனை பேர் குழந்தைங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு? ரிவர்ஸ் ஆயிருக்காருன்னு you can share a balloon symbol. திடீர்னு என் குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங் ரிவர்ஸ் ஆயிருக்கு. anybody is like that? ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாம இருக்கு. anybody is like that balloon symbol? Yeah, okay. if it is உங்க குழந்தைங்களுக்கு தூக்கம் சரியில்லை அப்படின்னா you can share this smiley. சரியா தூங்குறதே இல்லைங்க. இட்ஸ் நாட் அ டீப் ஸ்லீப். இல்லைன்னா தூங்கிடுறான், காலையில வந்து எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. Okay. Yes, many people are like that. Yes, okay, thank you. Yes dear friends, okay, so I need ஒரு 3 வாலண்டியர்ஸ் வேணும். யாரெல்லாம் வர்றீங்க? ரொம்ப சிம்பிள், ஒரு பேராகிராஃப் காட்டுவேன், அதை படிச்சு நீங்க எனக்கு சொல்லணும், அவ்வளவுதான். இட் இஸ் வெரி சிம்பிள் இங்கிலீஷ். யார் யார் வர முடியும்? 3 வாலண்டியர்ஸ் வேணும். ஷேர் a thumbs up. உங்களை நான் அன்மியூட் பண்றேன். You can share. Okay, கேலக்ஸி எங்க இருக்கீங்க? நான் தேடணும். எஸ், ஓகே. மாதவ் அன்மியூட் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வித்யாலட்சுமி மேம், கேன் யூ? இட்ஸ் வெரி சிம்பிள் மேம். நீங்க எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணாதான் நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியும். ஓகே, எஸ் சாம்சங், எஸ் மேம், அன்மியூட் பண்ணிக்கோங்க. எஸ் நந்தினி மேம், அன்மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த 3 பேர் நான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ வந்து ரெயின்போ பத்தி ஒரு பேராகிராஃப், ஒரு 3 பாயிண்ட் ஷேர் பண்றேன். எஸ், உங்களுக்கு ஸ்டக் ஆகுதுன்னு தெரியல. ஓகே, சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த 3 பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நந்தினி மேம் எடுத்துக்கோங்க. I want to see. Second point, when sunlight shines இருக்கு இல்லையா, அது மாதவ் மேம் எடுத்துக்கோங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க 3 பேர் அன்மியூட் பண்ணிக்கோங்க. One more person, who was there? Yes, yeah, Samsung மேம். ஓகே, நீங்க இது பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இந்த மூணாவது பாயிண்ட் சாம்சங். ஓகே மேம், ஃப்ரெண்ட்ஸ் உங்க பேர் மாத்துங்க. ஓகே, சோ தேர்ட் பாயிண்ட், outer color of rainbow is normally. ஓகே, I'll give you 1 minute. எனக்கு இதை படிச்சு நீங்க சொல்லணும். எனக்கு ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து படிச்சு சொல்லணும். ஓகே, நந்தினி மேம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாதவ் மேம் செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் சாம்சங். ஓகே, kindly can you read and tell me? அது அர்த்தம் சும்மா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு சொன்னா போதும்.
red rainbows மனசுக்குள்ள படிக்கலாம், மனசுக்குள்ள படிக்கலாம். where you only see red light. The outer color of the rainbow is normally red. I'm ready. வாய் விட்டு படிக்க வேண்டாம். எஸ், ஓகே. I'm மனசுக்குள்ள ready. படிச்சா எஸ், ப்ளீஸ் வெயிட், ப்ளீஸ் வெயிட். I'll give you one more minute. The outer. படிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். Shall I read, ma'am? படிக்க வேண்டாம், எனக்கு அர்த்தம் சொல்லணும். நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், நீங்க எனக்கு Oh, அர்த்தம் சொல்லணும். oh, படிச்சுட்டு அர்த்தம் சொல்லணுமா? அர்த்தம் சொல்லணும், எனக்கு அர்த்தம் The சொல்லணும். outer color of சொல்லலாமா? ஜஸ்ட் அவுட்லைன். யா, ஒரு அவுட்லைன் சொன்னா போதும். ஓகே, 1 minute க்ளோஸ். எஸ், ஃபர்ஸ்ட் யார் சொல்றீங்க? பாயிண்ட்ஸ் மாத்தி சொல்லுங்க. எஸ், சாம்சங் மேம். உங்க பேர் என்ன மேம்? சொல்லுங்க. ஷர்மிளா. ஷர்மிளா மேம். எஸ், ஷர்மிளா மேம் சொல்லுங்க. ரெயின்போட அவுட்டர் கலர் வந்து நார்மலா ரெட்டா இருக்கும், இன்னர் கலர் வந்து நார்மலா வயலட்ல இருக்கும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் இது பாக்குறதுக்கு ரெட் லைட் பார்க்கும்போது ரெட்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன படிச்சேன்னு டக்குன்னு மறந்துட்டேன். இன்னொரு லைன் வந்து சன் செட் ஆர் சன்ரைஸ் அப்ப என்னமோ ஹரிசன் படிச்சேன், மெமரி கொண்டுட்டு வர முடியல. பரவாயில்ல, பரவாயில்ல. ஓகே மேம், ஓகே மேம். எஸ், நந்தினி மேம் நீங்க சொல்லுங்க. Shall I unmute? யா யா யா, இருங்க, அன்மியூட் பண்ணி அப்படியே இருங்க. எஸ், அன்மியூட் பண்ணிக்கோங்க நந்தினி மேம். எஸ் எஸ் மேம், நந்தினி மேம் கேக்குது, சொல்லுங்க. சன்ரைஸ் வந்து தண்ணியில பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுறது தான் ரெயின்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. யா யா யா, கரெக்ட் கரெக்ட். ஓகே, மாதவ் மேம் நீங்க சொல்லலாம். What is your point? So, சன்ஷைன் வாட்டர் ட்ராப்லெட்ஸ்ல படும்போது 7 கலரா வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. இத வந்து லைட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்றாங்க. ஓகே, லைட் ஸ்பெக்ட்ரம்ல இந்த 7 கலர்ஸ் ஈஸியா மெமரைஸ் பண்றதுக்கு ராய் ஜி ஐ டோன்ட் ரிமெம்பர் த லாஸ்ட் 3 இது மாதிரி ஒரு கோட் வேர்ட். கோட் வேர்டு வந்து சொல்றாங்க. ஓகே, சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்னு கூப்பிடலாமா இங்க இருக்கிற எல்லாத்தையும்? எஸ், ஷால் ஐ கால் எல்லாத்தையும்? நீங்க உங்க 3 பேர் எல்லாத்தையும், ஓகேவா? சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த விஷயம் நீங்க என்கிட்ட சொல்லும் பொழுது என்னென்ன உணர்வுல சொன்னீங்க? எஸ், ஷர்மிளா மேம் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எந்த உணர்வுல சொன்னீங்க? ஒரு பயம் இருந்தது, நான் ஞாபகம் வச்சு சொல்லுவேன், அது விட்டுருங்க. ஞாபகம் வச்சு அது சொல்லுவேன். பரவாயில்ல, பயம் அது டக்குன்னு விட்டுருங்க. எல்லா பட் அது பாயிண்ட் தவிர கரெக்டா சொல்றோமா, கரெக்டா சொல்லுவோமா மாட்டோமா, அது ஒரு திங்கிங் இருந்தது. எல்லாத்தையும் சொல்லிடணும், ஆனா மைண்ட்ல வரல. டக்குன்னு சரி, கேட்டோம்னா பரவாயில்ல. அதை டக்குன்னு புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. சரி மேம், இப்போ வந்து இட்ஸ் ஓவர், நீங்க சொல்லிட்டீங்க கரெக்டா, ஓகேவா? இப்போ உங்களுக்கு உணர்வு எப்படி இருக்கு? ரெயின்போ நினைச்சா எந்த உணர்வு வருது? ரெயின்போ நினைச்சா அந்த கலர்ஸ் நினைவுக்கு வருது. ரெயின்போ கலர் பத்தி ஞாபகம் வருது. அப்புறம் கலர் ரெயின்போ ஞாபகம் அழகா இருக்கும். அப்புறம் நான் சொன்னது அதுக்குள்ளார வயலட் கலர் இருக்கு, ரெட் கலர், அது ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னா அது மைண்டுக்கு டக்குன்னு வருது. அதுவும் ஆட் ஆன் ஆகுது. ஓகே, நந்தினி மேம் உங்களுக்கு எப்படி இருக்கு? உணர்வு எப்படி இருக்கு? சொல்லி முடிச்சிட்டீங்க. ஓகே, மாதம் மேம் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீலிங் இப்போ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம்? கியூரியாசிட்டி இருந்தது, சொல்லிட்ட பிறகு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ், ஹாப்பி மைண்ட் செட். ஹாப்பி மைண்ட். ஓகே, சோ இப்போ நீங்க சொன்னீங்க எனக்கு ரெயின்போ பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு ஹாப்பி மைண்ட் செட் இருக்கு. எனக்கு இப்போ வந்து சொல்லும்போது அந்த ரெட் வயலட் கலர் எல்லாம் வருது. இப்போ ஷர்மிளா மேம் எல்லாம் சொல்லியிருக்கீங்க.
உங்க குழந்தைங்க இப்படியேதான் படிக்கிறாங்களா? இல்ல. Dear friends, yes, thank you so much, Sharmila ma'am, Nandini ma'am, and Madhav ma'am. Madhaviya, Madhava ma'am, உங்க பேரு? மாதவி மாதவி Madhavi, okay. So, dear friends, let me say, just a minute. So, dear friends, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு ரெயின்போங்கிறது எவ்வளவு அழகான ஒரு விஷயம். சார், எத்தனை பேர் ரெயின்போ பார்த்து ஒரே சந்தோஷம் வரும்? How many of you? Yes. நம்மளுக்கெல்லாம் பார்த்தா அப்படியே குதிக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு ரெயின்போ பார்த்தா நம்மளுக்கு வரும். Okay. Yes, yeah, many people. Kindly lower your hands. Share a heart symbol like that. ஏன்னா நான் hand raise பண்ணீங்கன்னா நீங்க கொஸ்டின்ஸ் ஏதாவது கேக்குறீங்கன்னா அன்மியூட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். Lower your hands. So, இப்போ இந்த ரெயின்போ பத்தி நம்ம ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆசம் சூப்பர் அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதேதான் நாளைக்கு நம்ம பிரெயின் என்ன பண்ணுங்க, ரீசைக்கிள் பண்ணும். கரெக்டா? எஸ், எல்லாமே கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், கைண்ட்லி எவ்ரி ஒன் ஆஃப் யூ ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் த வீடியோ. திஸ் இஸ் நாட் ஏதோ சும்மா ஒரு செஷன் கிடையாது. திஸ் இஸ் ஃபியூச்சர் ஆஃப் யூர் சைல்டு. ஓகே, இப்போ எத்தனை பேருக்கு கொடைக்கானல் போக பிடிக்கும்? ஷேர் ஹார்ட் சிம்பிள். எத்தனை பேருக்கு கொடைக்கானல் போக பிடிக்கும்? மேம், நாளைக்கு காலையில கூட நான் ரெடி மேம். எத்தனை பேர் இட் இஸ் லைக் தட்? கரெக்டா சொல்லணும். நாளைக்கு காலையில கூட நான் ரெடி மேம். பரவாயில்ல மேம், என்னன்னாலும் சரி, நான் கொடைக்கானல் போகணும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்? என்னது இவ்வளவு போரா இருக்கீங்க? கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே பிடிக்கும். சார், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்க தம்ஸ் அப் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொடைக்கானல் போக பிடிக்காதுன்னு சொல்றவங்க தம்ஸ் அப் ஷேர் பண்ணுங்க. இட் இஸ் நாட் லைக் தட். அப்போ என்னங்கிறது நீங்க தெளிவா நீங்க பாருங்க. கொடைக்கானல் என்னைக்கோ நம்ம போயிருக்கோம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட் யாரோ சொல்லியிருக்காங்க கொடைக்கானல் போனா சூப்பரா இருக்கும், ஜிலு ஜிலுன்னு இருக்கும், பூவா இருக்கும், போட்டிங் இருக்கும், அது இருக்கும், இதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்ப கொடைக்கானல் பத்தி எனக்கு என்ன இருக்குங்க, என் மைண்ட் பூரா என்னவா இருக்கு, ஒரே ஹாப்பினஸ்ஸா இருக்கு. ஓகே, ஒரே சந்தோஷமா இருக்கு. ஷோ, எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு ஆவல் இருக்கு. அதனால என்ன சொல்றோம், மேம் நீங்க சொல்லுங்க மேம், நாளைக்கு காலையில இருந்தா கூட நான் கிளம்பலாம் மேம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். மேபி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒர்க் இருந்தா கூட நம்ம என்ன சொல்றோம், போலாம் மேம். எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் எப்படி போடுறாங்க பிரெயின்குள்ள, நல்லா நீங்க யோசிச்சு சொல்றாங்க. டெட் இன்ஃபர்மேஷனா போடுறாங்களா, இல்ல வந்து ஒவ்வொன்னு ரசிச்சு ருசிச்சு போடுறாங்களா? ரசிச்சு ருசின்னு பானிபூரி சாப்பிடுற மாதிரி, ஆர் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுற மாதிரி, மேகி சாப்பிடுற மாதிரி ரசிச்சு ருசிச்சு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்களா பிரெயின்ல, இல்ல ஏனோ தானோன்னு பண்றாங்களா, இல்ல வந்து ஷியோ படிக்கணுமேனு பண்றாங்களா? நான் எதுல சொன்னாலும் உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கு. How many of you agree with me? ஷூ அம்மா சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உள்ள பாரு அவங்க ஷீ ஸ்டெல்லிங் யா விஜயலட்சுமி எஸ் ஏனாதானான்னு தான் போடுறாங்க. ஓகேங்களா? நம்மளோட பிரெயின் எப்படி தெரியுங்களா? இட் இஸ் நாட் a வெரி சிம்பிள் திங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன போடுறோமோ அதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்லா ஷார்பன் பண்ணிடுவாங்க, நல்லா டீபன் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இல்ல ஹோப் எல்லாத்துக்குமே சைக்கிள் ஓட்ட தெரியும். எஸ், அட்லீஸ்ட் இப்ப கத்துக்கலாடினா கூட சின்ன வயசுல விழுந்தாலும் நம்ம எந்திரிச்சிருப்போம். எஸ், அங்க பாருங்க, வெரி ஹாப்பி. எஸ், அப்போ நம்ம சின்ன வயசுலயாவது நம்ம சைக்கிள் ஓட்டியிருப்போம். முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணலாம், எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஓகே, முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். எஸ், சொல்லுவாங்க கூட இருக்கிறவங்க, ஏய் சீட்ல ஒழுங்க உட்காரு, பெடல் அங்க வை, இது இங்க வை, இது அமுக்கு, இது அமுக்கும் போது இது அமுக்கு. நம்மளுக்கு வராது. என்ன பண்றோம், அங்க இங்க அடி வாங்கி இடி வாங்கி எப்படியோ கீழே விழுந்து என்னமோ ஒண்ணு பண்ணி திட்டுல ஓட்ட ஆரம்பிச்சிடுவோம். அந்த ஓட்டும் போது உங்களுக்கு புரியுமா, எதைத்தான் சொன்னாங்களா, ஹவு அப்படிங்கிறது நம்மளோட செல்ஃப் ரியலைசேஷனா வரும். ஓகேங்களா? இருந்தாலும் உங்களுக்கு பயம் போகாது. அரைகுறையா நீங்க ஃபர்ஸ்ட் டே நீங்க வச்சுட்டு வந்துடுறீங்க, அடுத்த நாள் நீங்க ஓட்டியே ஆகணும் அப்படின்ட்டாங்க, திருப்பி போய் 2வது நாள் நீங்க சைக்கிள் தொடறீங்க. ஃபர்ஸ்ட் நாள் தொட்ட பயம் இருக்காது, 2வது நாள் கம்ஃபர்டபுளா திட்டிருப்பீங்க. How many of you agree with me? ஃபர்ஸ்ட் நாள் இருந்த கன்ஃபியூஷன் இருக்காது, ஃபர்ஸ்ட் நாள் இருந்த பயம் இருக்காது, 2வது நாள் ஒரு கம்ஃபர்டபுளா நீங்க போய் தொடுவீங்க. முதல் நாள் இருந்த தடுமாற்றம் கூட இருக்காது. 2வது நாள் என்ன ஆகும், நீங்க வந்து கொஞ்சம் கூலா ஓட்ட ஆரம்பிப்பீங்க. மெதுவாக ஓட்டானா கூலா ஓட்ட ஆரம்பிப்பீங்க.
மூணாவது நாள் இன்னும் வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்படி மாறுறதுக்கு நீங்க ஏதாவது எஃபர்ட் எடுத்தீங்களா? டியர் பேரண்ட்ஸ், ஓகே, நீங்க ஏதாவது எஃபர்ட் எடுத்தீங்களா? இல்ல, நாளைக்கு நான் வந்து பாசிட்டிவா சைக்கிள் ஓட்டுறேன். இப்ப யாரு அண்ணா ஓட்ட சொல்லி கொடுத்தாரா? அண்ணா கிட்ட நான் திட்டு வாங்காம நாளைக்கு நான் ஓட்ட போறேன். அப்படியேதான் நம்ம எஃபர்ட் எடுத்தோமா? ஒண்ணுமே கிடையாது. தானா நடந்தது. கரெக்டா? எஸ். இதேதான் நீங்க ஒரு காய்கறி வெட்டும் போது அப்படி எடுத்தோடனே கத்தி அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கும். டைம் ஆக கம்ஃபர்டபுளா என்ன பண்ணுவாங்க? காய்கறி வெட்ட ஆரம்பிப்போம். எல்லா ஸ்கில்லுமே இப்படிதான். அப்போ நம்ம என்ன பண்றது இல்ல, இது இன்னும் டீப்பன் ஆகணும் எதுவுமே பண்றது கிடையாது. ஆனா யாரு பண்றா? நம்மளோட பிரெயின்ல ஒரு அடாப்டபிலிட்டி கோஷன்ட்னு ஒரு ஏரியா இருக்காங்க, அவங்க பண்றாங்க. இப்ப நம்ம குழந்தைங்க வந்து டெட் இன்ஃபர்மேஷனா ஏனோ தானோன்னு போடுறாங்களே, இந்த நெகட்டிவையும் அவங்க என்ன பண்றாங்க? ஷார்பன் பண்றாங்க, டீப்பன் பண்றாங்க. அப்படியே ஷார்ப்பா இறங்குது, டீப்பன் பண்ணிடுறாங்க. Yes. How many of you can understand this, friends? Can you understand this? அதையும் என்ன பண்றாங்க? நம்ம என்ன கொடுக்குறோமோ அது. இப்ப பாருங்க, இப்ப let us imagine, நாளைக்கு காலையில டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மை டீம் இஸ் நோட்டீசிங், நோட் டவுன் பண்றாங்க. உங்களோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர் மட்டும் கொஞ்சம் உங்க சாட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே? சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நிஜமாவே நாளைக்கு காலையில் நம்ம எல்லாருமே வந்து கொடைக்கானல் போறோம் அப்படின்னா, நிறைய பேர் இன்னைக்கு நைட்டு தூக்கு கூட வராது. இத்தனை பேர் ரிலேட்டிவ்ஸ் அரௌண்ட் ஹவு மச்? 55 பேரா? கொடைக்கானலா? சூப்பரா! அங்க போய் நான் கதை சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் கதை கேட்க போறோமா? சூப்பர் இல்ல? ஓகே, வில் பி சோ எக்ஸைட்டட். நைட் எல்லாம் தூக்கமே வராது, எனர்ஜி எங்கேயோ இருந்து வருது. ஓகே, நாளைக்கு பாருங்க இன்னும் பாசிட்டிவா இருப்பீங்க. எஸ், அவ்வளவு சீக்கிரமா உங்க பிரெயின் வேலை செய்யும். எதெல்லாம் பேக் பண்ணுமோ எல்லாம் பேக் பண்ணிக்கும். எஸ், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுக்கணுமா எடுத்துக்கும், எல்லாமே பண்ணிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பிரெயின் வந்து பாசிட்டிவா இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. ஓகே, எக்ஸைட்டடா இருக்காங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க, தூக்கம் வர மாட்டேங்குது பாருங்க. அப்போ நம்ம குழந்தைங்க வந்து தூக்கம் சரியில்லை அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்களோட ஆழ் மனது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த நெகட்டிவ வச்சுக்கிட்டு அவங்க படின்னு சொன்னா அவங்கனால படிக்க முடியாது. அப்படியே படிச்சாலும் அது டேஞ்சர் தான். எஸ், இப்ப உதாரணத்துக்கு லெட் அஸ் இமேஜின், யாரோ ஒருத்தருக்கு வந்து கொடைக்கானல் வர்றதுக்கு பிடிக்கல. என்னமோ அவங்களுக்கு ஒரு மனசு பாதிப்பு பிடிக்கல. நான் என்ன பண்றேன்? கம்பல் பண்ணி இழுத்துட்டு போறேன். அங்க அவங்க உள்ள நுழையும் போது ஓன்னு அழுகுறாங்க. இன்னும் அதிகமாகுது. இப்போ டேஞ்சர் தானே? நான் அவ்வளவு சமாதானம் பண்ணி கொண்டு வந்தது டேஞ்சர் தானே? அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம்னா, டெய்லி வந்து குழந்தைங்களை உட்கார வச்சு படிடான்னு சொல்றோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப சிம்பிளான கேள்விதான் நேற்று நான் வீடியோல கேட்டிருந்தேன். ரெயின்போ அழகா? ஒத்துக்கிறீங்களா? ரெயின்போ அழகா? இந்த யூனிவர்ஸ் ரொம்ப அழகா? எஸ். ஏதாவது குறை வச்சிருக்காரா கடவுள்? எந்த குறையும் வைக்கல. அப்போ நம்ம படிக்கிறது வந்து டஃபா இருக்குன்னா இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிறதானே தூக்கி படிக்கிறோம். ஏர்த்ல என்னென்ன நடக்குதுன்னு தானே படிக்கிறோம். அப்ப அது பியூட்டிஃபுல்லா இல்ல, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா படிக்கிற மெத்தட் தானே தப்பு. ஹவு மெனி ஆஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? படிக்கிற மெத்தட் தானே தப்பு. எஸ். இப்ப நம்ம சொல்லும் போது ரெயின்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். அந்த 7 கலர்ஸ் இப்படி நம்ம சொல்லவே இல்லை. ரெயின்போனா இது இப்படி இருக்குமா? இது பிகாஸ் நான் யாரை குறையா சொல்லல ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் நம்ம படிச்சோம். இன்னைக்கு நம்ம குழந்தைங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்றோம் மேம் இன்ட்ரெஸ்டே இல்லாம படிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், டச் யுவர் ஹார்ட். உங்க ஹார்ட் டச் பண்ணி நீங்க சொல்லுங்க, நீங்க யாராவது ஒருத்தர் ஆனந்த கண்ணீரோட எக்ஸாமுக்கு போனீங்களா? ஒரு நாளாவது நம்ம ஹோம்ஒர்க் சந்தோஷமா எழுதியிருக்கோமா? ஒன் டே. எஸ், ஒரு நாள் கூட நம்ம எழுதுனது கிடையாது. ஒரு நாள் கூட நம்ம என்ன சந்தோஷமா எக்ஸாமுக்கு போனது கிடையாது. ஒவ்வொரு நாளும் பயத்தோட தான் போகும். நம்ம படிச்சது இது வந்துடக்கூடாது, அது வந்துடக்கூடாது, அப்படி நடக்குமா, ரீகால் பண்ண முடியுமா? எஸ், ஹெவி ஹார்ட்டோட தான் போவோம். என்னைக்கோ தெரியாம நம்மளுக்கு முன்னாடி படிச்ச கொஸ்டின் வந்துருச்சு, அப்பா லாட்ரி அடிச்ச மாதிரி நம்மளுக்கு. ரெண்டுமே டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு லாட்ரி அடிச்ச மாதிரி பாஸ் மார்க் வாங்கினோம் பாருங்க, அதுவும் டேஞ்சர். ஏன்னா முழுமையா நம்ம படிக்கல. எஸ், ஃபெயில் ஆகி வந்தோம் பாருங்க, அதுவும் டேஞ்சர். நான் இதையே வந்து எப்படியோ கூட்டு மனப்பாடம் பண்ணி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன், இல்ல நான் ஓரளவுக்கு நல்லா எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன், அதுவும் டேஞ்சர். கஷ்டப்பட்டு படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க இன்னும் டேஞ்சர்.
What is the thing? It must happen out of love. Yes, friends, am I right? Yes. இதுக்கு வந்து இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து how many of you can lift ஒரு 10 கிலோவை சிங்கிள் ஒத்த விரல எத்தனை பேரால தூக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு விரல 10 கிலோ தூக்கணும். anybody is very strong. சரி விடுங்க, 5 கிலோ எத்தனை பேரால ஒரு விரல் இப்படி தூக்க முடியும்? anybody? எஸ், 2 கிலோ. 2 கிலோ வந்து ஒத்த விரல் நம்ம தூக்க முடியும். சரி, இப்ப இந்த மாதிரி ஒரு விரல்ல தூக்கிட்டு நீங்க 1 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொன்னா இன்னும் கஷ்டம் தானே? நீங்க என்ன சொல்லுவீங்க? மேம் 5 விரல் இருக்குல்ல மேம், ஈஸி மேம், 2 கிலோ மேம், ஜஸ்ட் லைக் தட் தூக்கிட்டு போயிடலாம் சொல்லுவீங்களா இல்லையா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நம்ம நம்ம எப்படி படிச்சு வந்திருக்கோம்னு பாருங்க. நம்ம குழந்தைங்க அப்புறம் பார்ப்போம். நம்ம எப்படி படிச்சு வந்திருக்கோம்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இதுதான் நம்ம ரெண்டு சைடு ஆஃப் த பிரெயினுடைய நேச்சர். ஓகேங்களா? லெஃப்ட் பிரெயின் என்ன பண்ணும்? அனலைசிஸ் பண்ணும். இப்ப நான் சொல்றேன், நான் பாண்டிச்சேரியில இருக்கேங்க, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நீங்க ஊட்டியில இருக்கீங்களா? சரி, நான் ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துடுறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க மேம். என்ன நீங்க? எஸ், என்ன நீங்க ஊட்டியும் பாண்டிச்சேரி பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரி பேசுறீங்க? 2 மணி நேரத்துல எப்படி வர முடியும்? அனலைஸ் பண்ணுவீங்க, லாஜிக். ஏன் மேம் பாண்டிச்சேரியில இருந்து ஊட்டிக்கு கோயம்புத்தூருக்கு கிட்டத்தட்ட 9-10 மணி நேரம் ஆகும் மேம். அனலைஸ், லாஜிக். எனக்கு முன்னாடி போயிருப்பீங்க. ஐடியா கொடுக்கறது, ஃபேக்ட்ஸ பத்தி விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது, கால்குலேஷன். ஓகே, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இங்க இருந்து அங்க போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், அதாவது ஒரு பர்சனை பார்த்து ஜட்ஜ் பண்றது. ஓகேங்களா? நம்ம போடுற மேத்ஸ், ஓகேங்களா, ட்ரெயின் பண்றது, காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், இது எல்லாமே வந்து லெஃப்ட் பிரெயினோட நேச்சர். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா? இப்ப நான் சொல்றேன், ரைட் பிரெயினோட நேச்சர் பாருங்க, கிரியேட்டிவிட்டி, கற்பனை, விதவிதமா அழகழகா யோசிக்கிறது. இன்னைக்கு கிரியேட்டிவிட்டின்னு ஒண்ணு இல்லைன்னா ஜூம் கிடையாது. எஸ், கிரியேட்டிவிட்டி ஒண்ணு இல்லைன்னா இந்த கலர் கலரா ட்ரெஸ் நம்ம போட மாட்டோம். எதுவுமே இல்லை. தங்கம் வந்திருக்காது, பூமிக்குள்ள இருந்து தங்கம் வந்திருக்காது, எதுவுமே இருக்காது. கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. கற்கால மனிதன் வந்து இலையில ட்ரெஸ்க்கு போடுறத கூட கிரியேட்டிவிட்டி தான். எஸ் ஆர் நோ ஃப்ரெண்ட்ஸ்? எஸ். இன்ட்யூஷன், கிரியேட்டிவிட்டியே ஆக்டிவால எங்க போய் இன்ட்யூஷன், உள்ளுணர்வு எங்க ஆக்டிவ் ஆகும்? எஸ். கலை, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், நம்ம ஏதோ வந்து வாரத்துல ஒரு நாள் கொடுக்குற அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், ஓகே, டிராயிங் கிளாஸ், தட் இஸ் நாட் ரெகுலரா இருக்கணும், மூச்சு மாதிரி இருக்கணும். சரிங்களா? கிரியேஷன், கிரியேட்டிவிட்டி இருந்தா, கற்பனை இதெல்லாம் இருந்தாதான் கிரியேஷன் நடக்கும். ஃபீலிங், நம்ம என்னைக்காவது உணர்ந்ததாவது படிச்சிருக்கோமா? இல்ல. இமேஜினேஷன் எதுவுமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப என்ன நடக்குது தெரியுமா? நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கிறோம். எனக்கு வந்து ஒரு விரல்ல 2 கிலோ தூக்கியாச்சு, 1 கிலோமீட்டர் நீங்க நடக்கணும், 2 கிலோமீட்டர் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு விரல் தான் இருக்குன்னு நீங்க நம்புறீங்க, மீதி 4 விரல் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியல. எஸ் ஆர் நோ? அப்ப நீங்க தூக்கிட்டு போறது எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த பிரெயின் அதிகமா யூஸ் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப நான் காட்டுறதுல எந்த பிரெயின் அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம படிக்கிறதுல? நம்ம எல்லாரும் ஸ்டூடெண்டா இருந்து வந்திருக்கோம், ரைட்டா லெஃப்டா? லெஃப்ட் அப்படின்னு தம்ஸ் அப் ஷேர் பண்ணுங்க, ரைட் அப்படின்னு ஹார்ட் ஷேர் பண்ணுங்க. எது நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்றோம் இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ல? லெஃப்ட். கிரியேட்டிவிட்டி கிடையாது, கற்பனை கிடையாது, ஃபீலிங் கிடையாது, ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் கிடையாது, ரசிச்சு மெயினான ஒரு குவாலிட்டி இருக்கு, அது அதுல மென்ஷன் ஆகல. நம்ம வலது பக்க மூளையோட ரொம்ப முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னா, அது இருந்தாதான் கிரியேட்டிவிட்டி நடக்கும், அது இருந்தாதான் இமேஜினேஷன் நடக்கும். அது என்னன்னா, ரசிச்சு பாக்குறது, ரசிச்சு படிக்கிறது. ரசனை இருந்தாதான் நன்றி உணர்வே வரும். எஸ் ஆர் நோ ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் ஆர் நோ? அதர்வைஸ் வரவே வராது. ரசனை தான் எல்லாத்துக்குமே அடித்தலும். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தைங்க, நம்ம எல்லாருமே எதை ரொம்ப யூஸ் பண்ணி படிச்சிருக்கோம்? லெஃப்ட் பிரெயின் யூஸ் பண்ணி படிச்சிருக்கோம். லெஃப்ட் பிரெயினோட இன்னும் 2 நேச்சர் என்னன்னா, லெஃப்ட் பிரெயினால குறைஞ்ச இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஷார்ட் டேர்ம் மெமரி, இப்ப நேற்று நடந்தது எவ்வளவு நம்மளுக்கு தெரியும்? தெரியாது, நிறைய மறந்துருப்போம். ஓகே, ஷார்ட் டேர்ம் மெமரி தான் அதனால வச்சுக்க முடியும். அப்ப கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் அதான் ஞாபகம் வச்சுக்க முடியும். 7th படிச்சது 8th ஞாபகம் இல்ல, 8th படிச்சது 9th ஞாபகம் இல்ல. எஸ், எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் இல்ல. சோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஸ்டடியிங் 7th 8th 9th 10th?
டைரக்டா 6th முடிச்சோன்னா +2 போயிடலாமே. ஃப்ரெண்ட்ஸ், am I right? எப்படிதான் போற வழியில் படிக்கிறதெல்லாம் மறந்துதானே போகுது. கரெக்டா? am I questioning right? போற வழி பூரா மறந்துதானே போகுது. எதுக்கு அது? எஸ். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைங்க, பரவாயில்லைங்க. நம்ம குழந்தைங்க என்னங்க மீறி போனா காலேஜ் வரைக்கும் தானுங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்க வந்து காலேஜ் இன்ஜினியர் ஆறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் ஆயிட்டாங்க, நம்ம பிரெயின் என்ன பண்ணும்? தாட்ஸ் எங்க இருந்து எடுக்கும்? இன்ஜினியரிங் படிச்சாங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்துதான் எடுக்கும். அது பூரா எப்படி இருக்குது? பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அப்ப ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். ப்ரொஃபஷனல் எனக்கு ஜாப் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஜாப்ல எல்லாம் ஸ்ட்ரெஸ் கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தோனி இன்னைக்கு அழுதுருக்காரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிரிக்கெட் விளையாண்டேன்னு தெரியுமா? சே, இங்கெல்லாம் ஒரு கைத்தட்டல் கூட சரியா பண்ணியிருக்கிறாரா? கிடையாது. ஏஆர் ரஹ்மான் அழுதுருக்காரா? கிடையாது. இளையராஜா அழுதுருக்காரா? கிடையாது. எஸ், அழுக மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிடிச்சது செய்யறாங்க. அவங்களோட அது ரிலேட்டடான அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப 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 பவர்ஃபுல்லா இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கலைன்னா நான் எழுதி தர முடியும், எனக்கு ஜோசியம் எல்லாம் தெரியாது, ஆனா இருந்தாலும் நான் கணிக்கிறது கரெக்டா இருக்கும். உங்க குழந்தைங்களோட 80% ஃபியூச்சர் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். ஏன்னா 80% அவங்க ப்ரொஃபஷனலா தான் இருக்க போறாங்க. அந்த 80% கொண்டு வந்துதான் 20% ஃபேமிலியிலயும் காட்டுவாங்க. சோ லைஃபே ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்க போகுது. நான் சொன்னது கரெக்டா தப்பா? am I right or wrong, friends? Okay, right means you can use this window, my dear friends. Okay, right அப்படின்னா நீங்க ஹார்ட் சிம்பிள் பண்ணலாம். இல்ல மேம் நீங்க சொல்றது தப்புன்னா தம்ஸ் அப் ஷேர் பண்ணிடும். ரைட்னா ஹார்ட், இல்லைன்னா தம்ஸ் அப். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதோ மெமரி டெக்னிக், கிராட்டிடியூட் பேரண்டிங் கோச் அப்படிலாம் நம்ம போடுறோம். கிராட்டிடியூட் ஓகே, மெமரி பேரண்டிங் அந்த மாதிரி எல்லாம் போடுறோம். ஒரு மெமரிங்கிறது வந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஆன் டைம் எடுக்கிறது மெமரி கிடையாது. மெமரிங்கிறது ஒண்ணு உங்ககிட்ட எடுத்தாலே நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. சார், நோ, மெமரி இஸ் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுக்கு முதல் இருக்கக்கூடிய ஸ்கில் என்ன வேணும் அப்படின்னா, என்னோட மெமரிஸை நான் கரெக்டா பேலன்ஸ் பண்ண தெரியணும். எஸ், அது இல்ல அப்படின்னா லைஃபே வேஸ்ட் தான், லைஃபே பிரச்சனை தான், லைஃபே தலை சுத்தல் தான். அண்ட் நீங்க நிறைய பேர் நீங்க சொன்னீங்க என் குழந்தை சரியா தூங்குறது இல்லை அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தூங்கல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி சில்ட்ரன் தேர் நாட் ஸ்லீப்பிங் வெரி வெல். டீப் ஸ்லீப் கிடையாது. எஸ், டீப் ஸ்லீப் இருக்காது. இப்போ டீப் ஸ்லீப்னா என்னன்னா எந்திரிக்கும் போது அவங்களுக்கே தெரியக்கூடாது நான் 2 நிமிஷம் எங்க இருக்கேன்றது. ஓகேமே, எல்லாமே சர்ஃபேஸ் லெவல் ஸ்லீப் தான். இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கக்கூடாது. இப்படி இருந்தாங்கன்னா ஃபியூச்சர்ல திருப்பியும் நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வரும். இது நான் சொல்லல, சைக்காலஜிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, சோ அப்ப நான் வந்து மெமரி டெக்னிக் சொல்லி கொடுத்துடலாமா? நானே சொல்லி கொடுக்கலாமே, இவ்வளவு பேசுறேனே, நானே சொல்லி கொடுக்கலாமே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்னா அகைன் ஐ வில் பி மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் பேட்ச், பிகாஸ் தட் இஸ் மை நேச்சர். ஓகே, நான் நிறைய குழந்தைகள் ரீச் ஆகணும் போவேன். ஆனா இது நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ். எஸ், சந்தோஷமா படிக்கிறது எப்படி, ஸ்டடீஸ் அப்படின்னா செலிப்ரேஷனா படிக்கிறது எப்படி, படிக்கிறது எப்படி ஈஸியா படிக்கலாம், இது எல்லாமே ஆஸ் அ பேரண்ட் நீங்க கத்துக்கிட்டு நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஹவு பியூட்டிஃபுல் இட் வில் பி. இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து பேசும்பொழுது ஃப்ரெண்டுன்னு தான் எனக்கு கூப்பிட சொல்லுவேன். ஃப்ரெண்டு எங்க அம்மா கீரல் விழுந்த ரெக்கார்டுற மாதிரி எங்க அம்மாவும் அப்பாவும் ஒன்னையே சொல்லிட்டு இருக்காங்க, படி, எந்திரி, ஹோம்ஒர்க் எழுது, மார்க் வாங்கினியா. அதுதான் லைஃபா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் லைஃபா? வந்துட்டியா ஸ்கூல்ல இருந்து, எடு ஹோம்ஒர்க், எடு, எழுது, புடி, பெரட்டு, உருட்டு, இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. போர் அடிக்குது ஃப்ரெண்ட். ஸ்கூல்லயும் அதே, ஸ்கூல்லயே அப்படிதான், என்ன படிக்கிறோன்னே தெரியல, படிச்சிடறோம். தெளிவுபடுத்திக்கலாம் வீட்டுக்கு வந்தா வீட்லயே அது கிடையாது, எழுது, கஷ்டப்படணும். இது எங்கேயோ தெரியாம யாரோ சொல்லி கொடுக்குறோம், இன்னைக்கு வரைக்கும் அதையே ஃபாலோ பண்றோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 20 வருஷத்துக்குள்ளார நம்ம பார்க்காத ஒரு கம்ஃபர்ட் ஜோனை குழந்தைங்க பார்த்துட்டாங்க. நம்ம சின்ன வயசுல ஒரு லெசன் படிச்சிருப்போம். எஸ், நம்ம ஒரு 2000 இருந்தா வச்சுப்போம். எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங், 2050 எப்படி இருக்கும்னு ஒரு லெசன் படிச்சிருப்போம்.
எஸ், அவ்வளோ டெக்னாலஜிக்கலி அப்கிரேடா ஆனது வந்து நம்ம குழந்தை ஒரு 10 வருஷத்துலயே வந்துருச்சு அது. நம்ம குழந்தைங்க 3 மணி ஆனாலும் சரி இப்படின்னு பக்கத்துல கொண்டு போறதுக்குள்ள ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணா அவன் வீட்டு கதவை தட்டுவாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொண்டு இருக்காங்க சாப்பிடுங்கன்னு. அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம குழந்தைங்க இருக்காங்க. நம்ம எல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தெரியாத நம்மளுக்கு வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க, நம்மளே மறந்துருப்போம். வந்தா ஓகே, வரலன்னா ஓகே, ரெண்டும் ஓகே, அப்படிதான் நம்ம இருந்தோம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. யூ ஆர் டேக்கிங் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் யூ ஆர் ஷவரிங் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். உங்க குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க செய்யறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அப்படிதான் இருக்காங்க. இந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம படிச்ச மெத்தட கொண்டு வந்து கொடுத்து கஷ்டப்படுன்னு சொன்னா இது இன்னும் டேஞ்சர், இன்னும் டேஞ்சர். இதனால ஒரு குழந்தை அனுபவிக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நம்மளால லிஸ்ட் எல்லாம் போட முடியாது. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு சே, நான் வந்து பயமுறுத்தல, ஐம் டெல்லிங் தி ஃபேக்ட். நீங்க வேணா கூகுள்ல கூட டைப் பண்ணி பாருங்க வாட் இஸ் த திங் அப்படின்றது. ஓகே, சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஒரு மெமரி அப்படின்னா என்ன? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேரண்ட் ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா பாண்டிங் நல்லா இருக்கணும், கனெக்ட் நல்லா இருக்கணும் பேரண்ட்டுக்கும் குழந்தைக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். சப்ஜெக்ட் மிஸ் பிடிச்ச போது சப்ஜெக்ட் பிடிச்சிடும், அவ்வளவுதான். சோ சிம்பிள். அம்மாவை பிடிச்சிருச்சு, படிக்கிறதும் பிடிச்சிடும். அப்பாவை பிடிச்சிருச்சு, படிக்கிறதும் பிடிச்சிடும். we have a scientific way how to do that. ஓகே, இது நம்ம ஒரு சிலது பார்ப்போம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாராவது இன்னும் உங்களோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இதை பார்ப்போம். நம்ம let us see one technique. Friends, can you see me? Nicole, can you see me? Oh my god, இது ஸ்ட்ரக் ஆயிட்டே இருக்கு, ஒரே நிமிஷம். Yes, dear friends, I need one volunteer. Okay, ரொம்ப simple, it is not a very tough thing. Yes, நீங்க எனக்கு வந்து சில வேர்ட்ஸ் எனக்கு சொல்லணும். யாரு சொல்றீங்க? Yes, ma'am, can you tell? 10 வேர்ட்ஸ் சொல்லணும். I too will help you. Yes, dear friends, first வார்த்தை நானே சொல்றேன். Anybody can say? Yes, Sharmila ma'am, can you say? ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்றேன், ஒரே நிமிஷம். எனி 10 வேர்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் வேர்டு சொல்றேன். வீடியோ. VIDEO. ஓகே, வீடியோ. நெக்ஸ்ட். நான் சொல்லிட்டேன். அடுத்தது விதவிதமா சொல்லணும், ஒரே மாதிரி விதவிதமா சொல்லணும். ஆரஞ்ச். நம்மளா கிரியேட் பண்ணி சொல்லணுமா இல்ல அதுல வரத சொல்லணுமா? சும்மா வேர்ட்ஸ் எதுவே என்ன சொன்னா நீங்க சொல்லலாம். ஆரஞ்ச். ஆரஞ்சு கலரா? ஃப்ரூட்டா? கலர் ஆர் ஃப்ரூட், எனிதிங். சரி, ஃப்ரூட் எடுத்துக்கோ, ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு ஃப்ரூட். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் அது கண்டினியூட்டில சொல்லணுமா இல்ல வேற சொல்லணுமா? வேற சொல்லணும், விதவிதமா சொல்லணும். ஃப்ரூட் இஸ் குரு. ஓகே, அடுத்தது சொல்லுங்க. ஸ்வீட். என்ன ஸ்வீட்? லட்டு. லட்டு. ஓகே, அடுத்தது. பால். பால். ஓகே, அடுத்தது. சைக்கிள். சைக்கிள். அடுத்தது. பட்டர்ஃப்ளை. No butterfly. Butterfly. Next. கேப். Cap. ஓகே, அடுத்தது. டஸ்ட்பின்.
நெக்ஸ்ட் பல்பு. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கலாம் யாராவது இது பண்ணிடணும். எஸ் மேம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஷர்ட். இன்னொரு 2 வேர்ட்ஸ் சொல்லுங்க மேம். பெஞ்ச். சேர். ஓகே, தேங்க்யூ மேம். யூ கேன் மியூட். ஓகே, சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இப்போ இன்ஸ்டன்டா கண்ணு முன்னாடி நம்ம எல்லாரும் மெமரைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஒரு நீங்க வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உட்காந்துட்டு டே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இமேஜின் யுவர் செல்ஃப். ஓகே, இப்போ நீங்க போட்டிருக்க இதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. அதுக்குள்ள இருந்து தொம்முன்னு ஒரு ஆரஞ்சு குதிக்குது. எங்க? உங்க வீட்டுக்குள்ள குதிக்குது. வீடியோக்குள்ள இருந்து வெளியில குதிக்குது. ஓடி வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்க்ரூ கொடுக்குது. அந்த ஸ்க்ரூ இப்படி திறக்குறீங்க, அதுக்குள்ள வந்து ஒரு லட்டு வருது. அந்த லட்டு வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா, வீட்டுல அவ்வளோ ஒரு லட்டு ஸ்மெல் வருது. எங்கெங்கெல்லாம் லட்டு ஸ்மெல்ல வருதோ, லட்டோட ஸ்மெல் வருதோ, அங்கெல்லாம் வந்து அப்படியே எறும்பெல்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமா கூட்டம் நிறைய பால் வருது. ஓகேங்களா? அப்படியே உருண்டு உருண்டு வருது. அச்சோ, இது என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? உங்க சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே நீங்க வேகமா பறக்க, வேகமா 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 ரைட் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. டக்குன்னு பார்த்தா நீங்க லைட்டா இருக்கீங்க. என்னடா பார்த்தா யூ ஹவ் பிகம் அ பட்டர்ஃப்ளை. ஓகே, யூ ஹவ் பிகம் அ பட்டர்ஃப்ளை அண்ட் யூ ஆர் வேரிங் அ கேப். சம்மர் பாருங்க, பயங்கர ஒரு கேப் ஒண்ணு போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, ஏன்னா யாருக்குமே உங்களுக்கு தெரியல. ஓகே, ஆனா கீழே உங்க ரோட்ல இருக்கக்கூடிய டஸ்ட்பின் வந்து கூப்பிடுது, உங்க பேர் சொல்லி கூப்பிடுது. ஹலோ, எஸ், என்ன திடீர்னு பட்டர்ஃப்ளையா மாறி போற அப்படின்னு உங்க அந்த டஸ்ட்பின் மட்டும் கூப்பிடுது. ஓகே, ரோட்ல இருக்கிறது. உங்களுக்கு பல்பு வந்துருச்சு. அப்ப என்ன ஆயிடுது? பல்பு வந்துருச்சு. அண்ட் யூ ஆர் வேரிங் அ ஷர்ட். ஓகே, அந்த ஷர்ட் தூக்கி இப்படி போடுறீங்க. இட் இஸ் பிகமிங் அ பிக் பெஞ்ச். பிக் பெஞ்ச் என்னன்னா ஊருக்கு பூரா அந்த பெஞ்ச் பரவுது. ஓகே, ஒரு ஊரு பூரா அப்படியே ஊரு பூரா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோயம்புத்தூர்னா அந்த கோயம்புத்தூர் பூரா அந்த பெஞ்ச் வருது. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓடி போய் தொம்முன்னு அதுல உட்காருங்க. பாத்தீங்கன்னா பழைய மாதிரி நீங்க சேர்ல உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. got it. So dear friends, ஒரு தடவை நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்குள்ள ஆரஞ்சு வந்து வெளியில வருது, ஓடி வந்து உங்ககிட்ட ஸ்க்ரூ கொடுக்குது. எஸ், அந்த ஸ்க்ரூ ஓபன் பண்ணா லட்டு வருது. லட்டுவோட ஸ்மெல் பார்த்த உடனே எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்மெல் போகுது அங்க இருந்து அப்படியே கூட்டம் கூட்டமா பால் வருது. ஓகே, நீங்க பயந்துட்டு என்ன பண்றீங்க? சைக்கிள் எடுத்துட்டு வேகமா 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 சாரி ஓட்டுறீங்க. அப்படியே பட்டர்ஃப்ளை ஆயிடுறீங்க. ஓகே, யூ ஆர் பிகமிங் சோ லைட் அண்ட் யூ ஆர் பிகமிங் பட்டர்ஃப்ளை. சம்மருக்கு ஒரு கேப் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களை யாரு கண்டுபிடிக்கிறான்னா டஸ்ட்பின் வந்து உங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. எங்க போற இதா மாதிரி உங்களுக்கு பெரிய பல்ப் ஆயிடுச்சு. ஓகே, சே நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு ஒரு பெரிய பல்ப் ஆயிடுச்சு. நீங்க போட்டுருக்கிற ஷர்ட் கழட்டி போடுறீங்க, அது அப்படியே உங்க ஊரு பூரா உங்க ஊருக்கு பூரா ஒரு பெரிய பெஞ்சா உருவாகுது. அங்க போய் நீங்க உட்காருங்க. நீங்க பார்த்தா பழைய மாதிரி சேர்ல உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், லெட் அஸ் see. இப்போ இந்த 10 வாரத்துல நம்மளுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். சரியா? நான் எல்லாருமே அன்மியூட் பண்றேன். நான் கிளாப் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வேர்டும் சொல்ல ஞாபகம் இருக்கா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவ்வளவுதான், இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, நான் உங்களை திருப்பி கூட கேட்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம் எல்லாருமே. ஆரஞ்சு ஃப்ரூட். வீடியோ. ஃபர்ஸ்ட் வேர்ட் வீடியோ. வீடியோ. செகண்ட் வேர்ட் ஆரஞ்சு. ஆரஞ்சு ஃப்ரூட். தேர்ட் ஸ்க்ரூ. ஸ்க்ரூ. நாலாவது லட்டு. அஞ்சாவது பால். ஆறாவது சைக்கிள். ஏழாவது எட்டாவது நைன்த் டஸ்ட்பின். ஓகே, கண்டுபிடிச்சது உங்களுக்கு என்ன வருது? பல்ப். ஓகே, அது அடுத்த வேர்டு தூக்கி போறீங்க. ஓகே, அது என்ன? பெஞ்ச். லாஸ்ட் சேர். ஓகேங்களா? சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், let us again ரிவர்ஸ்ல போக முடியுதான்னு பார்ப்போம். லாஸ்ட் வேர்டு சேர். சேர்னா நீங்க எதுல போய் உட்கார்ந்தீங்க? பெஞ்ச். எதை தூக்கி போடுறதுனால அது பெஞ்ச் வருது? ஓகேங்களா?
சோ ஷர்ட் எதனால என்ன உங்களுக்கு வந்துச்சுன்னு ஷர்ட் பல்ப் பல்ப். உங்களுக்கு பல்ப் கொடுத்தது யாரு? டஸ்ட்பின். நீங்க சம்மருக்காக என்ன போட்டிருந்தீங்க? கேப். நீங்க என்னவா மாறிட்டீங்க? பட்டர்ஃப்ளை. ஓகே, பட்டர்ஃப்ளை எப்படி ஆனீங்க? எதை ஓட்டும் போது ஆயிட்டீங்க? சைக்கிள். எதை பார்த்து பயந்து நீங்க சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சீங்க? பால். என்ன போனதுனால பால் அவ்வளவு உருண்டு எதை ஓபன் பண்ணதுனால உங்களுக்கு லட்டு வந்துச்சு? யாரு ஆரஞ்சு எதுக்கு வெளியில குதிச்சு? ஓகே, எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பசியோடு இருந்தா ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு பிடிக்கும். அது என்ன டேஸ்ட்? அது என்ன? இந்த 10 வார்த்தையில இருக்கு. என்னது அது? நம்மளுக்கு சாரி, நம்மளுக்கு வந்து ஒரு டேஸ்ட் எப்பவுமே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட் இதுல இருக்கு. என்ன டேஸ்ட் அது? லட்டு. ஓகே, லட்டு. யா. ஓகே, சோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. ஓகே, என்ன சுவை வேணும் நம்மளுக்கு தோணும் அப்போ? ஆரஞ்சு. ஓகேங்களா? ஒரே ஒரு டூல் இதுல இல்ல அப்படின்னா அதுல ஒரு இன்ஜினியரே வர முடியாது. என்னது அது? யாரு? ஸ்க்ரூ இல்லைன்னா என்ஜினியரே கிடையாது. எஸ், என்ஜினியரே கிடையாது. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மனுஷன் நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து முதல்ல ஒரு வெஹிக்கிள் கண்டுபிடிச்சா என்னது? சைக்கிள். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் இவங்களை கலர் கலரா பார்த்து நமக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும். ஓகே, சோ மென்னுக்கு பிடிச்சது ஒண்ணு இருக்கு. அதுல அது டெய்லி அவங்க வேர் பண்ணுவாங்க. ஷர்ட். ஓகேங்களா? சோ எல்லாரோட வீட்ல டெலிவிஷன்ல என்ன ஓடும்? வீடியோ. ஓகே, சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க பாருங்க, ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் நீங்க இத்தனை வேர்டு உங்களால ஈஸியா மனப்பாடம் பண்ண முடிஞ்சது. எஸ், மேல இருந்து கேட்டா சொல்றீங்க, கீழ இருந்து மேல கேட்டா சொல்றீங்க. how it is possible? ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 சைடு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. கிரியேட்டிவிட்டி இருந்ததா இதுல? எஸ். அதுல ஒரு ரசனை இருந்தது, ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரசனை இருந்ததா? எஸ். கிரியேஷன் நடந்ததா? அது ஒரு ஃபீலிங் வந்ததா? கற்பனை இருந்ததா? அப்ப பாருங்க, யார் ஆக்டிவேட் இருக்கா? நம்மளோட ரைட் பிரெயின் ஆக்டிவேட் இருக்காங்க. ரைட் பிரெயினோட இன்னும் 2 நேச்சர் என்ன தெரியுங்களா? லாங் டேர்ம் மெமரி. நம்ம தாத்தா இன்னைக்கோ சினிமா பார்த்திருப்பாரு, அதை பார்த்து இன்னைக்கும் நான் வந்து பாட்டு பாடுவாரு. சார், எம்ஜிஆர் பாட்டை பாடுவாரு. அது எங்க இருக்கு? அவங்களோட லாங் டேர்ம் மெமரியில இருக்கு. ஓகேங்களா? என்னைக்கோ பார்த்ததை நம்ம பாக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு உங்க பாட்டி, லெட் இமேஜின் உங்க பாட்டி உங்க கூட இல்ல, உயிரோட இல்ல. ஆனா நீங்க எங்கேயோ உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறீங்க. அங்க உங்களுக்கு அவங்க அம்மா சமைச்சு எப்படிங்க இந்த சாம்பார் வச்சீங்க? எங்க பாட்டி மாதிரியே இருக்கு. ஞாபகம் இருக்கா? அவங்க போய் ஒரு 10-20 வருஷம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. பாட்டி உயிரோடு இல்ல, ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். எப்படி? பிகாஸ் இட் இஸ் இன் யுவர் லாங் டேர்ம் மெமரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கோ பாட்டி வச்ச சாம்பார் இன்னைக்கு நம்மளுக்கு ஞாபகம் இருக்குன்னா நேத்து படிச்சது ஏன் நம்மளுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது? ஃப்ரெண்ட்ஸ், எஸ். அப்ப லாங் டேர்ம் மெமரி. இன்னொரு விஷயம், அன்லிமிட்டெட் இன்ஃபர்மேஷன் வந்து ரைட் பிரெயினால ஸ்டோர் பண்ண முடியும். எவ்வளவு சினிமா பார்த்தோம், எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. ஏதாவது மறந்துட்டோமா? எதுவுமே நம்ம மறக்க கிடையாது. அப்போ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு இதே மாதிரி இன்னொரு 20 வேர்டு கொடுத்து என்னால மெமரைஸ் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்கு? இதே மாதிரி ஒரு 20 வேர்டு நான் மெமரைஸ் கொடுத்தீங்கன்னா நான் மெமரைஸ் பண்ணிடுவேங்க. என்னால முடியும். எல்லாத்துக்கும் தெரியுது. அப்ப என்ன பிரெயின் ஓப்பன் ஆயிருக்கு? லாங் டேர்ம் மெமரி ஓப்பன் ஆயிருக்கு. ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட் நீங்க தூங்குனீங்க, எதுவுமே நீங்க நோட் டவுன் பண்ணல. இன்னைக்கு நைட் நீங்க தூங்கும் பொழுது வீடியோ நினைச்சீங்கன்னா டக்குன்னு அடுத்தது ஆரஞ்சு வருவாரு, ஆரஞ்சு ஸ்க்ரூ தருவாரு, ஸ்க்ரூ வந்தா லட்டு வரும், லட்டு வந்தா பால் வரும். வந்துருமா? ஏதாவது நீங்க ரிஸ்க் எடுத்தீங்களா? நோட் பண்ணீங்களா? எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் லைக் தட் அடுத்தடுத்து நம்ம பிரெயின் எடுத்து கொடுக்குது. எதனால அப்படின்னா நம்ம 2 சைட் ஆஃப் த பிரெயினை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ரைட் பிரெயினையும் யூஸ் பண்ணிருக்கோம், லெஃப்ட் பிரெயினையும் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஒன் அனாலிசிஸ். ஓகே, ரைட் அண்ட் லெஃப்ட்ங்கிறது ஒன் அனாலிசிஸ். இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீப்பா போனோம் அப்படின்னா we have more functions of brain. ஓகே, ஒண்ணுமே கிடையாது. இதை எடுத்து நீங்க அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 100% scientifically proven. Yes, it is 100%
சயின்டிபிகலி ப்ரூவன். இதுல யாருக்காவது சயின்டிபிகலி ப்ரூவனா இல்ல எனக்கு இது மெமரைஸே ஆகலன்னு யாராவது இருக்கீங்களா? டிஃபரன்ஸ் எனிபடி இஸ் லைக் தட். இல்ல மேம் எனக்கு இந்த 12-13 வருஷம் ஞாபகமே இல்ல. யாராவது அப்படி இருக்கீங்களா? இருக்காது. சோ இது எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா இட் ஹேஸ் டு பி கன்வெர்டட் இன்டு யுவர் மெமரி. ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுதுங்களா? அது உங்களுக்கு மெமரைஸ் ஆகியே தீரணும், வேற வழியே இல்லை. ஓகே. சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு இவ்வளவு ஒரு 12-13 வார்த்தைகளை என்னால மெமரைஸ் பண்ண முடியுது அப்படின்னா, எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மனால ஒரு சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியுமா முடியாதா? ஒரு 12-13 வார்த்தை என்னால ஜஸ்ட் லைக் தட் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படின்னா, என்னால எஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னால ஒரு ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இதே மாதிரி மெத்தட் இருக்கும் இல்லைங்களா? அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா we too can ஞாபகம் வச்சுக்க முடியும் நம்மளால. அப்போ ஒரு 10 சென்டென்ஸ் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும் அது ஈஸி அப்படின்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யோசிச்சு பாருங்க. 10 சென்டென்ஸ் சேர்ந்தா ஒரு 10-15 சென்டென்ஸ் சேர்ந்தா ஒரு எஸ்ஸே, ஒரு எஸ்ஸேவே என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும். we have methods for it. ஓகே, இதே மாதிரி ஈஸியா மெமரைஸ் பண்றதுக்கான மெத்தட் இருக்கு. ஒரு 4-5 எஸ்ஸே என் குழந்தையால இதே மாதிரி ஜாலியா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. 4-5 எஸ்ஸே சேர்ந்தா ஒரு லெசன், ஒரு லெசனையும் நம்ம குழந்தையால ஜஸ்ட் லைக் தட் ஞாபகம் வச்சுக்க முடியும். Friends, do you agree with me? How many of you can agree with me? Yes, just like that நம்மளால அதை ஞாபகம் வச்சுக்க முடியும், because it is scientifically proven. இது நான் வளர்ந்து வரும் பொழுது இந்த மெமரி டெக்னிக்லாம் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. ஓகே, சோ அப்படின்னா மேம் இவ்வளவு கஷ்டப்பட்டு லோட் அடிக்கிறத நம்ம சூப்பர் ஈஸியா ஜாலியா நம்ம குழந்தைங்களை லோட் அடிச்சு, ஃப்ரெண்ட்ஸ் அகைன் ஐ அம் டெல்லிங், ஐ அம் யூசிங் தி வேர்ட், நான் வேணும்னே ஒரு வேர்டு யூஸ் பண்றேன். இதே மாதிரி என் குழந்தை லோட் அடிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவானா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது கரெக்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். லோட் அடிக்கிறது தப்பு. கஷ்டப்பட்டு லோட் அடிச்சாலும் தப்பு, ஈஸியா லோட் அடிச்சாலும் தப்பு. ஃப்ரெண்ட்ஸ், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? லோட் அடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது இந்த பிரெயின். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு நாள் நம்ம அனுபவிக்காத ஒரு அனுபவத்தை நம்ம பிரெயின் கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்னைக்குதான் நம்ம முதல்ல பிரெயினோட பவர் என்னங்கறத நம்ம ரியலைஸ் பண்ணிருக்கோம். Shall we touch our brain and say thank you? Touch. Friends, நம்ம இன்னைக்கு இருக்கோம்னா இவங்கதான் காரணம். எஸ், மனசார அவங்களை நீங்க தொடுங்க. ஓகே, நம்ம மேல தலை மேல கை வச்சாவே அவங்களுக்கு போகும். நன்றி. Thank you so much my dear brain. இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தீங்க. நான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். யாரும் எனக்கு சொல்லி தரல. நன்றி. இவ்வளவு நாள் நான் உங்களை முழுமையா உபயோகிக்காததுக்கு சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. என் ஹிருதயத்துல இருந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் குழந்தைக்கு நான் இதை நடக்க நான் விட மாட்டேன். அவங்க உங்க முழு மூளையை உபயோகிச்சு அவங்க ரொம்ப பிரமாதமா படிக்க போறாங்க, ரொம்ப அழகா படிக்க போறாங்க. நன்றி, 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 நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உங்க பிரெயின் அந்த உங்க உணர்வுகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்க. மெதுவா 2 கை தேய்ச்சு கண்ணு மேல வச்சு ஃபர்ஸ்ட் கைய பாருங்க. சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேரோட மனசு, ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லாஸ்ட் 10 மினிட்ஸ் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். எத்தனை பேரோட மனசுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு? How many of you are feeling satisfied? If so, share a heart symbol. இல்லைங்க, இப்போ நான் இந்த விஷயம் சொல்லும் போது என் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு அமைதி, ஒரு ஒரு மனம் நிறைந்த ஒரு விஷயம் நான் என்னால உணர முடியுது.
ஃப்ரெண்ட்ஸ், தட் இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். நீங்க நன்றி உணர்வுன்னு நீங்க ஒண்ணு வந்து படிப்புல நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்க முழு மூளை ஆக்டிவேட் ஆகும். ரைட் அண்ட் லெஃப்ட்டை விட இன்னும் தாண்டி நிறைய உள்ள இருக்கு. அது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் சொன்னது வந்து அப்படின்னு இது அப்படியே நான் என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க சொன்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டினது வந்து வெறும் சைன் போர்டு மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் காட்டினது இப்ப நம்ம பார்த்தது வெறும் சைன் போர்டு மட்டும்தான். ஓகேங்களா? இது எப்படின்னா மதுரைன்னு வச்சுக்கோங்க. நீங்க மதுரை மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ற போர்டு மட்டும்தான், அது மதுரை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அற்புதமான ஒரு பயணம். இது ஒரு அற்புதமான ஒரு பயணம். அந்த பயணத்துல நீங்க உங்க குழந்தைங்களோட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எஸ், நன்றி உணர்வு வந்து எப்படி நம்ம குழந்தைங்க சொல்லிக் கொடுக்கணும், இருக்கிறதுனால மட்டும்தான் நன்றி உணர்வு நம்மளால குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேற வழியே கிடையாது. ஓகே, இது நீங்க பண்ணலைன்னா வேற யாரும் பண்ண மாட்டாங்க. நான் எழுதி தர்றேன். சொசைட்டி பண்ண மாட்டாங்க. நீங்க இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ என்ன வேணா லட்சக்கணக்கில் நீங்க ஸ்கூலுக்கு நீங்க பே பண்றீங்க. எந்த ஸ்கூல்ல நீங்க பண்றதுக்கு ரெடியா இல்ல. நீங்க விட்டீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு யாரும் பண்றதுக்கு ரெடியா இல்ல. யூ காட் இட். என்ன நடக்குது, என்ன நடந்தது, என்ன ஒரு நன்றி நன்றின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளோட ஆறாவும் இந்த லைஃப் எனர்ஜி, யூனிவர்ஸோட லைஃப் எனர்ஜியும் மிங்கிள் ஆகுறாங்க. நம்ம சாதாரண விஷயமா நன்றி உணர்வு நினைக்க கூடாது. இந்த யூனிவர்சல் எனர்ஜியோட நம்ம கனெக்ட் ஆகுறோம். அவங்க வந்து இந்த ஃப்ரீக்வன்சிஸ், பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றேன் பாருங்க, நன்றி உணர்வுங்கிறது நம்ம கூட இருக்கிறது கற்பக விருட்சமே நம்ம கூட இருக்கிற மாதிரி. நம்ம போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே நம்மளுக்கு பார்த்து 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 செய்வாங்க. தட் மச் பவர் இஸ் கிராட்டிடியூட். ஓகே, சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க நல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏன் இது என்ன நடக்குதுன்னா, ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, நீங்க நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது நம்மளோட 7 சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகுது. இல்ல அப்படின்னா நம்ம லோவர் சக்கரம் மட்டுமே ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. அது ரொம்ப கஷ்டம் கொடுக்கும். ஓகே, சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒரு மெமரி டெக்னிக் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஹீலிங் ப்ரோக்ராம் நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? யூ கேன் கால் இட் அஸ் அ ஹீலிங் ப்ரோக்ராம் நீங்க சொல்லலாம். அண்ட் நம்ம யூனிவர்சல் எனர்ஜியோட நம்ம ரீகனெக்ட் பண்றோம்னு நம்ம சொல்லலாம். ஈஸியா படிக்கிற மெத்தடுன்னு நீங்க சொல்லலாம். நம்ம 2 பார்ட் ஆஃப் த பிரெயின் ஆக்டிவேட் ஆகுதுங்கிறது சொல்லலாம். நம்ம முழு மூளை ஆக்டிவேட் ஆகுதுங்கிறதும் சொல்லலாம். நம்ம 7 சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகுறதுங்கிறது சொல்லலாம். எல்லாமே சொல்லலாம் இந்த ப்ரோக்ராமுக்கு. எஸ், அண்ட் வாட் இஸ் என்னோட ஒரு இது என்ன அப்படின்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை தவிர இந்த இடத்துல நான் வேற யாரையாவது ரீப்ளேஸ் பண்ண முடியுமா சொல்லுங்க? இஸ் இட் பாசிபிள்? நான் ஒரு பேரண்ட்டை தவிர, எஸ், ஒரு அம்மாவோ அப்பாவோ, உங்க 2 பேரை தவிர நான் வேற யாரையாவது இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். எஸ், யூ கேன் புட் இட் இன் தி chat. I want to see. எஸ்ஸா நோ? உங்களை தவிர வேற யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? முடியும் அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க. நோ அப்படின்னா இல்ல முடியாதுன்னா நோன்னு போடுங்க. எஸ்ஸா நோவா? உங்களை தவிர யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் ஆர் நோ? ஓகே, ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெமரி மேஜிக் ப்ரோக்ராம்ல என்னென்னலாம் நீங்க கத்துக்குவீங்க அப்படின்னா, ஹவு டு ஆக்டிவேட் த லாங் டேர்ம் மெமரி. இப்போ நீங்க உங்களை அறியாம ஜஸ்ட் லைக் தட் பாருங்க, இது யாரா சொல்லித்தர முடியாம இருக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாராலையும் சொல்லித்தர முடியும். ரொம்ப சிம்பிள். ஓகே, ஆர்ட் ஆஃப் ஆக்டிவேட்டிங் த லாங் டேர்ம் மெமரி. இன்னைக்கு குழந்தைங்க திருப்பி திருப்பி கீழே விழுந்த ரெக்கார்ட் மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, என்ன லாங் டேர்ம் மெமரி ஆக்டிவேட் ஆகிறது இல்லை அவங்களுக்கு. ஓகே, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுங்கிறத சொல்றோம். ரிவிஷன் பிளான் இது இருக்கும். ஆர்ட் ஆஃப் ஃபோக்கஸிங் இதுல இருக்கும். இன்ஸ்டன்ட் பிரெயின் ஸ்டிமுலேட்டிங் ரிச்சுவல்ஸ் இருக்கும் இதுல. நன்றிணர்வு எப்படி நன்றிணர்வு எப்படி நம்ம ஸ்டடீஸ்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்கும். திருக்குறள் விஸ்டம் டெய்லி லைஃப்ல நம்ம எப்படி கொண்டு வரணுங்கிறத நம்ம பார்ப்போம். ஹவு டு ரீட் அண்ட் எஸ்ஸே இருக்கும். புது வார்த்தைகள், நம்பர்கள், இது எல்லாமே ஈஸியா இன்ஸ்டன்டா மெமரைஸ் ஆகும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, ஃபோக்கஸ், எப்படி ஜாலியா ஹோம்ஒர்க் எழுதுறது, இது எல்லாமே இந்த ப்ரோக்ராம்ல இன்க்ளூடட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் an 21 days 1 minute.
Okay, so dear friends, it is an 21 days program. This is an 21 days program. இது எப்படி வரும் அப்படின்னா, ஒரு நாள் நீங்க கத்துக்குவீங்க, ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. வர்ற 15ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஒரு நாள் நீங்க கத்துக்குவீங்க, ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஒரு நாள் லேர்னிங், ஒரு நாள் பிராக்டிஸ், ஒரு நாள் லேர்னிங், ஒரு நாள் பிராக்டிஸ். இந்த மாதிரி 21 டேஸ் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள். இப்ப எப்படி நம்ம இந்த வேர்டை மெமரைஸ் பண்றோமோ அந்த மாதிரிதான் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது நீங்க உங்க குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இது ஒரு லேர்னிங் இல்ல, லேர்னிங் மட்டும் கிடையாது, ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க பண்ண முடியும். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றவங்களுக்கு நான் வந்து ட்ரெயினர் சர்டிபிகேட் நான் தர்றேன். இட் இஸ் an ISO சர்டிபிகேட். ஓகே, நான் ட்ரெயினர் சர்டிபிகேட் நான் உங்களுக்கு நான் தர்றேன். ஓகே, and dear friends, and you are having incredible bonuses. ஓகே, யார் ஒருத்தர் இப்போ ஓகே ஆன் த ஸ்பாட்ல எனக்கு வந்து நீங்க இதோட காஸ்ட் நான் சொல்லிடுறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்க எங்க வேணாலும் நீங்க கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா 50,000 கம்மி யாருமே கொடுக்க மாட்டாங்க ட்ரெயினா. ஓகே, இதோட காஸ்டே வந்து பாத்தீங்கன்னா 50,000 இருக்கும். நான் அந்த காஸ்ட் உங்களுக்கு நான் பண்ண போறது கிடையாது. ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க, அகெயின் ஆன்லைன் இஸ் கோயிங் டு கம். குழந்தைங்க கொஞ்ச நாள் தான் ஸ்கூலுக்கு போவாங்க, கொஞ்ச நாள் வீட்டுல இருப்பாங்க. அது ஒண்ணு மட்டும் காரணம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம குழந்தைங்க டிப்ரெஷன்ல தான் இருக்காங்க. நம்ம வளர்ந்து வரும் பொழுது எங்கேயோ ஒரு குழந்தை டிப்ரெஷன்ல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். அப்படி டிப்ரெஷன்ல இருந்தா நம்ம வெளியில கூட சொல்ல மாட்டாங்க, குழந்தைக்கு லைஃப் பாதிக்கும்ன்றது. ஆனா இன்னைக்கு எல்லா குழந்தையும் டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னா இது பேரண்ட்ஸ் நீங்க இல்லாம வேற யாரையாலையும் சரி பண்ண முடியாது. அந்த ஒரே ரீசனுக்கு எஸ், இது நீங்க ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாவே கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த குழந்தைங்களை நீங்க லைஃப் லாங் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக இந்த ப்ரோக்ராமோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் 50,000 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து ஒரு வருஷம் டியூஷன் காஸ்ட் கூட கிடையாது. இட் இஸ் ஒன்லி 9999. 9999. And dear friends, for the first 10 enroll பண்றவங்களுக்கு there is no GST also. இல்லைன்னா 1800 GST வரும். ஓகேங்களா? இன்னைக்கு யாரு வந்து ஃபர்ஸ்ட் இதா எனக்கு வந்து 999 நீங்க பே பண்றீங்களோ, இந்த ப்ரோக்ராம் நான் என்ரோல் பண்ணிக்கிறேன் மேம், ஐ எம் ரெடி டு டூ அப்படின்னு சொல்லி நீங்க 999 நீங்க பே பண்றீங்களோ, ஆக்ஷன் டேக்கரா இருக்கீங்களோ, அவங்களுக்கு நான் இன்னும் 2 ப்ரோக்ராம் நான் போனஸா தர்றேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கேயுமே நீங்க சோசியல் மீடியால நீங்க பார்க்க முடியாது. ஒன்னு என்ன, ஸ்பீட் ரீடிங் வித் கிராட்டிடியூட். Yes, the same cost, 9999. Okay, speed reading with. Yes, friends, 1 minute, I'll show it. Right now, I'll show it. Okay, it is speed reading with gratitude. Okay, ஸ்பீட் ரீடிங் எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கு, பட் நன்றி உணர்வோடு படிக்கிறது இல்ல. ஸோ ஸ்பீட் ரீடிங் வித் கிராட்டிடியூட், இட் இஸ் மை ரிசர்ச் மாடியூல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 15,000 வரும். இது நீங்க தனி ப்ரோக்ராமா நீங்க சேல் பண்ண முடியும். மினிமம் இதுக்கு நீங்க 2,000 சார்ஜ் பண்ண முடியும். எப்படி பண்ணணுங்கிறது நான் ட்ரெயினர்ல சொல்லுவேன். அண்ட் 50% ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தேங்க்யூன்னு சொல்லுவீங்க இந்த டாபிக். திஸ் இஸ் ஆல்சோ ரிசர்ச் மாடியூல். இதோட காஸ்ட் வந்து 15,000. ஓகேங்களா? மினிமம் 15,000. இதுக்கு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. படிக்கிற ஒர்க்கை 50% ஸ்கூல்லே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் ஐம் டெல்லிங், திஸ் இஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். திருப்பி எங்க நீங்க பண்ணணுங்கிறது கிடையாது, திருப்பி எங்க லேர்ன் பண்ணுங்கிறது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 12-13 வேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ணோம். திருப்பி எங்கிட்ட வந்து டவுட் கேட்பீங்களா? ஒரு நல்ல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டா will you ask me doubt again and again? இல்ல. ஓகே, எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூடட். எப்படி வந்து ஒரு கெமிக்கல் நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாமே இதுல வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, along with that, யார் இன்னைக்கு ஆக்ஷன் டேக்கரா இருக்கீங்களோ, 999 நீங்க பே பண்றீங்களோ, அவங்களுக்கு I'm ready to give 2 more bonuses. இதோட என்டையர் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 80,000 கண்டிப்பா வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவ்வளவு பண்ணல, ஜஸ்ட் we are doing for only 9999.
ஒரே ஒரு வருஷத்துக்கான டியூஷன் ஃபீஸ் கூட கிடையாது. ஒரு தடவை லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டியூஷனுக்கு நீங்க அனுப்ப வேண்டாம். பட் ஃபியூச்சர்ல நீங்க மேக்ஸுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, நீங்க டியூஷனுக்கு கூட அனுப்ப வேண்டாம். இன்ஸ்டன்டா இதே மாதிரி உங்க குழந்தைங்க எல்லாம் மெமரைஸ் பண்ண முடியும். அண்ட் கண்டிப்பா ஒரு பேலன்ஸ் டைம்ங்கிறது இருக்கும். அதை எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்கிறதே நான் உங்களுக்கு இந்த ட்ரெயினர்ல சொல்லி தர போறேன். ஓகே, சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனி சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். அண்ட் சுகன்யா மேம், கேன் யூ ஷேர் மை ஜிபே நம்பர்? இஸ் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, நம்ம டீம்ல இருந்து பண்ணிருக்காங்க. அட்மின் மேம், சுகன்யா மேம் பண்ணிருக்காங்க. சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் பே 999 ஹியர். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். அண்ட் இதோட ரெக்கார்டிங் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க பாத்துக்க முடியும். ஓகே, எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ நவ. அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி இந்த காஸ்ட்டுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம கொடுக்க மாட்டோம். எஸ், இட் இஸ் அ ஸ்பெஷல் ஆஃபர். கண்டிப்பா இனிமேல் வர எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இருக்கும். இப்போ ஜிஎஸ்டியும் ஃபர்ஸ்ட் 10 பேத்துக்கு இல்ல. ஓகே, சோ ஹூ ஆர் ஆல் ரெடி? திஸ் இஸ் த நீங்க பெர்மனண்டா உங்க குழந்தைகளோட படிப்புக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். எஸ் வித்யாலட்சுமி மேம் சொல்லுங்க. மேம் டைமிங் மேம் 21 days. நைட் 9 to 10. நைட் 9ல இருந்து 10. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் ஐம் டெல்லிங், நீங்க பேரண்ட்ஸ் நீங்க வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வர வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படி போய் சொல்லக்கூடாது. எஸ், வி ஹேவ் சம் மெத்தட்ஸ், அது எல்லாமே நான் சொல்லுவேன். ஸோ நீங்க மட்டும் அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இட் இஸ் a வெரி பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம். ஏன்னா நான் எடுக்க ஆரம்பிச்சோன்னு இந்த மாதிரி படிக்கிறத பத்தி ஆரம்பிக்கவே மாட்டேன். ஐ பி ஸ்டார்டிங் எப்படி நீங்க ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணணும், உங்க குழந்தைங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவா ஃபர்ஸ்ட் விரட்டி அடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். வி ஹேவ் சர்டன் மெத்தட். அதனால பேரண்ட்ஸ் நீங்க மட்டும் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். Okay, yes dear friends, how many of you are ready to utilize this wonderful one-time opportunity? Yes. Yes, account number I will send it. Suganya ma'am, do you have my account number? Yes, Purni ma'am, yes, thank you. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அக்கௌண்ட் நம்பர் ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. உங்க நம்பரை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நம்ம செஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் அக்கௌண்ட் நம்பர் ஷேர் பண்ணிடுறேன். தேங்க்யூ சோ மச் மேம், தேங்க்யூ சோ மச். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதை இது பண்ணோன்னே ஜிபே நம்பரே தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கூட. உங்களோட ஸ்கிரீன்ஷாட் நீங்க ஷேர் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் ஒன்லி ஒன் டைம் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் ஃபார் யுவர் சைல்டு. எதுக்காக அப்படின்னா அவங்களோட 80% ஃபியூச்சர் வந்து ஹாப்பியா தான் இருக்கும். இவ்வளவு ஈஸியா படிச்சா ஹாப்பியா தானே இருக்கும். எஸ், இன்ஸ்டன்ட் ஒரு எஸ்ஸே எல்லாமே அவங்களால மெமரைஸ் பண்ண முடியும். and it is 100% scientifically proven method, my dear friends. மேம் கார்ஷிகா அக்கவுண்ட் நம்பர்